வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது பென்சில். இந்த பென்சில் நம்ம எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் நியூஸ் பேப்பரில் தான். ரொம்ப ஈஸி செய்கிறது. எப்படி செய்கிறதுன்னு வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கோ ஒரு ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க எப்படி பென்சில் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது பாருங்கள், கொஞ்சம் பேப்பர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை கட் பண்ணதில் இந்த டிப்பு நம்மளுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கும். இந்த மாதிரி டிப்பில் நான் எடுத்துக்கிறேன். இதில் இந்த டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைஸுக்கு தான் இந்த பேப்பரை நான் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஒரு டிப்பை எடுத்து நான் வச்சுட்டு இது ஒட்டணும் இல்லையா, ஒட்டுறதுக்காக நான் ஃபெவிகால் ஊற்றிக்கிறேன். ஃபெவிகாலில் கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு லைட்டாக பேப்பர் மேலே கொஞ்சம் ஃபெவிகால் தடவிக்கிறேன். தடவிட்டு நம்ம அந்த டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிப்பை அதில் அப்படியே நான் சுருட்டி எடுத்துக்கிறேன். இந்த நம்ம நார்மலாக சுருட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த டிப்போட சேர்த்தி சுருட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் சுருட்டி எடுத்துட்டு அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் ஃபெவிகாலை வச்சு நம்ம தேய்ச்சிக்கணும். அப்போ தான் அது நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த சுருட்டுறது அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக சுருட்டி எடுத்தாச்சு. ஓகே, இது இனி நல்லா காயட்டும். இது பார்த்திங்கன்னா நல்லா அதே பென்சில் மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே ஒரு டைம் கூட நான் ஃபெவிகால் தடவி அதை அப்படியே காய வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது அதை விட கொஞ்சம் பெருசாக நான் இன்னும் ஒரு 2-3 அண்ணா செஞ்சுருக்கேன். அதுதான் இதுலேயும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். இதுக்கு அதே மாதிரி டிப்பை வச்சு அதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நான் 5 பென்சிலாக இதே மாதிரி செஞ்சுருக்கேன். இதுக்கு நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். நார்மலாக நம்ம அந்த நியூஸ் பேப்பர்லேயும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கலர் கொடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம். நான் கொஞ்சம் கலர் கொடுத்துக்கலாம், பார்க்குறதுக்கு பென்சில் மாதிரியே இருக்கும் அப்படின்றதுனால சிங்கிள் கலர் மட்டும் நான் இதில் லைட்டாக கலர் பண்ணிக்கிறேன். இப்போது பாருங்கள், எல்லாமே கலர் பண்ணி காஞ்சிருச்சு. இதை இனி எடுத்து சீவி பார்க்கணும். நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக பென்சில் சீவுறோம் இல்லையா, அந்த ஷார்ப்னர்லேயே வச்சு நான் சீவுறேன். பாருங்கள் நம்ம பென்சில் சீவுனா எப்படி வருமோ அதே மாதிரி வருது. பாருங்களேன், பாருங்கள் சீவியாச்சு. ஷார்ப்னரில் வச்சு சீவியிருக்கேன். நார்மலாக பென்சில் இது ஒரிஜினல் பென்சில் இப்படி தான் இருக்கும். இது பேப்பரில் செஞ்சதும் அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், இதுவும் அப்படியே தான் இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த நம்மளுக்கு நார்மலாக சீவுனா எப்படி வருமோ அதே மாதிரி சேமாக வந்திருக்கு. பாருங்கள், இப்படி தானே வரும். நம்ம பென்சில் சீவும்போது இப்படி தானே வரும், அதே மாதிரி வந்திருக்கு. ஓகே, இது இப்போ எழுதி பார்க்கலாம் எப்படி இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. இது ஜஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணதானே தவிர இதே மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் நான்லாம் நிறைய டைம் யோசிச்சுருக்கேன், இந்த மாதிரி பென்சில் செய்யலாமா, எப்படி இந்த பென்சில் எப்படி செய்வாங்க அப்படின்னு பென்சில் எடுத்து எழுதும்போது ஒவ்வொரு டைமும் நான் யோசிச்சுருக்கேன். அதை இன்றைக்கி நான் செஞ்சு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒரு யோசனை இருக்கும் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு காட்டலாம். இப்போ பாருங்கள், பென்சில் நல்லாவே எழுதுது, நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள். நம்ம ஃபெவிகாலெல்லாம் பூசணும் இல்லையா, அது நல்லா காயும் போது அது அந்த டிப்பு கீழே விழுகாது. நல்லா பேப்பரோடு ஒட்டி அது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். விழுந்துரும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நல்லா சுருட்டி வைக்கும்போது அது கண்டிப்பாக விழாது. நம்ம நார்மலான பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ சேம். பாருங்கள், நான் அதே மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஈஸியாக வீட்டிலேயே பென்சில் செஞ்சாச்சு. அதுக்கு வேண்டி இதே பென்சில் தான் இப்படி தான் செஞ்சு யூஸ் பண்ணணுன்னு ஒன்றும் இல்லை. இந்த பென்சில் எல்லாமே நார்மலாக பெரிய பெரிய கம்பெனிஸ், ஒர்க் ஷாப் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் செய்வாங்க. பட் நம்ம வீட்லேயும் செய்யலாம், அதுவும் பேப்பரை வச்சு ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு வேண்டி இதே மாதிரி எல்லாருமே செய்யுங்க, இதையே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை விடவும் ரொம்ப கம்மியாக நம்மளுக்கு கடையிலே பென்சில் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அதையும் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் நம்மளுக்கு பென்சிலும் செய்ய முடியும் அப்படி
அப்படின்ற ஒரு ஐடியா தான் இது வந்து. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.